சித்தர்கள் அருளால நேயர்கள் நீங்க கேட்குற நிறைய கேள்விகள்ல இது முக்கியமான ஒரு கேள்வின்னே சொல்லலாங்க. ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் ஃபேட்டி லிவருக்கு என்ன பண்ணலாம், லிவர் சிர்ஹோசிஸ்க்கு என்ன பண்ணலாம், இது ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு தெரியுமா, நான் வந்து ஃபேட்டி லிவர் இந்த கண்டிஷனில் இருக்கேன், இப்போ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே பயப்பட வேண்டிய விஷயமா? முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தாங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு ஷாக் என்னென்னா, நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்தது அப்படின்னு. நீங்கள் லிவர் மட்டும்தான் நமக்கு டைஜஷன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஸோ எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, லிவரில் வந்து இந்த ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் வர்றதோ, அதுக்கு அடுத்து எண்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் சிர்ஹோசிஸ் வர்றதோ நமக்கு வருது. இப்போ தான் சொல்லுவாங்க, ஐயோ லிவர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் அருளால் நேயர்கள் நீங்கள் கேட்குற நிறைய கேள்விகளில் இது முக்கியமான ஒரு கேள்வின்னே சொல்லலாங்க. ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் ஃபேட்டி லிவருக்கு என்ன பண்ணலாம், லிவர் சிர்ஹோசிஸ்க்கு என்ன பண்ணலாம், இது ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு தெரியுமா, நான் வந்து ஃபேட்டி லிவர் இந்த கண்டிஷனில் இருக்கேன், இப்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம் மற்றும் தாம்பரம். இப்போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே பயப்பட வேண்டிய விஷயமா? முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தாங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு ஷாக் என்னென்னா, நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த ஃபேட்டி லிவர் நமக்கு வந்து சிம்டம்ஸுமே தெரியாமல் தாங்க இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரியெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது 4th கிரேட் வர வரைக்கும் அப்போ தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் என்னது இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லிவரை நமக்கு ஃபேட்டி லிவர் இருந்தால் அது எப்படிங்க சரி செய்யலாம், என்னென்ன காரணத்தினால நமக்கு வருது? மெயினாக பார்த்தோம்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தானே வருது. ஏன்னா ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்த நம்ம உடலோட எந்த ஆர்கனாலையுமே டைஜஷன் பண்ண முடியாது. மெட்டபாலிசம் நடந்து அது கிளியர் பண்ணி ஸோ வெளியில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக வெளியில் தள்ளவே முடியாது, லிவர்னால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ நம்ம கண்டினியூஸாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தால் இது வந்து திரும்ப திரும்ப மெட்டபாலிசம் பண்ணி ஃபில்டர் பண்ணி டைஜஷன் பண்ணி லிவர் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்க, இது ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு. ஆல்கஹால் இல்லாதவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம எடுக்கக்கூடிய டயட் தான். ஸோ அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஸ்வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் ஒன்றும் சுகர் டைரெக்டாலாம் ஒன்றும் சாப்பிட்லையே, டெய்லின்னா நான் இவ்வளோ டேபிள் ஸ்பூன் சுகராக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைரெக்டாக இல்லைங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் இருக்குது. இப்போது சுகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்ற இந்த ஃபார்மில் தான் நமக்கு என்ன ஆகுது, லிவர் டேமேஜ் அதிகமாகுது. லிவர்னால் இது வந்து டைஜஷன் எப்படி நம்ம ஆல்கஹாலை லிவர் மட்டும்தான் டைஜஷன் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரக்டோஸும் லிவர் மட்டும்தான் நமக்கு டைஜஷன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஸோ எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, லிவரில் வந்து இந்த ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் வர்றதோ, அதுக்கு அடுத்து எண்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் சிர்ஹோசிஸ் வர்றதோ நமக்கு வருது. இப்போ தான் சொல்லுவாங்க, ஐயோ லிவர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஆல்கஹாலாக இருக்கட்டும், அதிகமான ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய ஹை சால்ட்டி டயட்டாக இருக்கட்டும்,
ஸோ உப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாமே சேர்ந்து லிவரை அதிகமாக டேமேஜ் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அந்த உணவுகளை எல்லாமே தவிர்க்கணும். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தோம்னா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இது எல்லாமே சேர்த்து தாங்க உங்களுக்கு ஜங்க் ஃபுட் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாரபட்சமே இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த உணவுகளை எடுக்க எடுக்க உங்களுடைய லிவருக்கு நீங்களே அழிவுக்கு வழிவகை செய்கிறீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம்? அப்போ இந்த லிவரை இப்போது சிம்டம்ஸே தெரியாதுன்னு வேற நீங்கள் சொல்லிட்டீங்களா டாக்டர், இதிலேருந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? சின்ன சின்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின் ஆகிறது. நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம், ஏதோ ஒரு ரீசனால் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். வெயிட் கெயின் ஆகிறதும் இருக்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு இன்ச் டேப் வச்சு உங்களுடைய வேஸ்ட்டை ஸோ கரெக்டாக நம்மளுடைய அம்பிளிக்கல் ரீஜியனில் தொப்புளை சுற்றி நீங்கள் வந்து ஒரு இன்ச் டேப் எடுத்து அளந்து பாருங்கள். இது வந்து இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பொதுவாக பெண்களுக்கு 80 இல்லை 90ங்க. இந்த 80லேருந்து ஒரு 90 சென்டிமீட்டரை தாண்டி பெருசாகிட்டே போகுதுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். இதுவே ஆண்களுக்கும் அப்படி தான். ஒரு 80 இல்லை 90 மேக்ஸிமம் 100ங்க. இதை தாண்டி போய்கிட்டுச்சு இந்த 80 90 சென்டிமீட்டரை விட அதிகமாக நம்மளுடைய இடுப்போட சுற்றளவு போயிட்டுருக்குன்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்று கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகலாம். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல சொல்ல போகிறது என்னங்க, அதிகமான இனிப்போ உப்போ இல்லை அவுட் சைட் ஃபுட்டோ நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். ஒரு சிலருக்கு வந்து ஆல்கஹாலோட ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டும் இருக்கும். அதையும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சா மட்டும்தான் லிவர் அவங்களால காப்பாற்றவே முடியுங்க. இதுக்கு அடுத்தது இதில் பேசிக்காக சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அதாவது வளப்பாட்டீரல் அப்படின்னு சொல்லும். ஸோ வளப்பாட்டீரல் அப்படின்னு சொன்னால் லிவர். ஸோ இதை வன்மைப்படுத்துவதற்கு வலிமைப்படுத்துவதற்கான மூலிகைகள் நிறையவே இருக்குங்க. கடுகு ரோகிணி அப்படின்ற மூலிகை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. ஸோ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைங்க. இந்த கடுகு ரோகிணியை நீங்கள் இதனோட சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து கஷாயமாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த கடுகு ரோகிணியை கஷாயமாக குடிக்கும்பொழுது தேவையில்லாத கழிவுகள் கொழுப்புகள் நம்ம ஆர்ட்ரிஸில் நிறைய பேருக்கு ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கடுகு ரோகிணியை ரெகுலராக இந்த கஷாயமாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த கடுகு ரோகிணியை வந்து கஷாய பொடி எப்படி செய்யலாம்னா இந்த கடுகு ரோகிணி மூலிகையோட ஏலக்காய் சேர்ந்திருக்கும். முக்கியமான ஒரு மூலிகை பித்த சமனி அப்படின்னு நம்ம ஏலக்காயை சொல்லுவோம். இதனோட சீரகம் அப்படின்ற மூலிகை, சீரகம் நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடியது தான். சீரகம் இதில் இருக்குது, ஓமம் இதில் சேர்ந்திருக்கும், அதிமதுரம் இதில் சேர்ந்திருக்கும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கல்லீரல் வந்து வலிமையாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, பல வருஷமாக அமிர்தவள்ளி கற்பம், பஞ்சமூல கற்ப சூர்ணம் இது ரெண்டுமே கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்லேயும் கொடுத்துட்ருக்குறோம். இதை தாண்டி உணவில் மஞ்சள், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ மருத்துவர் அறிவுரைப்படி உடனடியாக இதுக்கு நீங்கள் சிகிச்சைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குன்னா இம்மிடியேட்டாக இப்போவே நீங்கள் சிகிச்சைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ரிவர்ஸ் ஆகும். ஆனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே ஸ்டார்டிங்லேயே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா தான் அது சிர்ஹோசிஸ் இல்லைங்க, இதுக்கு மேலே கல்லீரலை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஸோ கவனமாக இருங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதவங்களுக்கும் நமக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிஞ்சால் இம்மிடியேட்டாக ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உடனடியாக சிகிச்சை முறைகளை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. மேலும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.